வணக்கம். வணக்கம். இது தினமலரின் சைட்லைட்ஸ். இணைந்து வழங்குவோர் சித்ரா காஃபி. மக்கள் பணத்தை எடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்க பேரை வச்சு திட்டத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் என்று கேச போட அதுக்கு தடையும் விதிச்சிருக்கு நீதிமன்றம். ஆனா அதையும் மீறி 2 அரசு அதிகாரிகள் முன்னிலையில திட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கும் கேச போட்டிருக்காங்க. விவரங்களை பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் விழாவில் 2 பேர் முக்கியமா திமுகவுடைய எம்பி எம்எல்ஏ 2 பேருமே அடிச்சுக்கிட்ட செய்தியினால ஒருத்தரை கண்டிக்கிறோம், இன்னொருத்தர் ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டியது இப்ப பரபரப்பா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில தனியார் பள்ளியினுடைய கிணற்றுல மாணவன் பிணமாக விழுந்திருக்கிறார். அதை பத்தின எந்த தகவலுமே இல்லை. எப்படி செத்தார் அப்படின்றாங்க. 2வது கிணறு மூடி இருக்கும்போது எப்படிங்க உள்ள குதிக்க முடியும்ன்ற கேள்வி வந்திருக்கு. நடவடிக்கை எடுப்பீங்களா என்று நயினார் நாகேந்திரன் கேட்டிருக்கிறார். தூய்மையான மாநகரங்கள் பட்டியலில் மதுரை கடைசி இடத்துல இருக்கின்ற கவலையில திமுகவுடைய உறுப்பினர்களும் மதுரை எம்பியும் மோதிக்கிட்ட காட்சிகள். கூட்டணிக்குள்ளேயே குத்து வெட்டு சண்டை பிரச்சனைகள்னு விஸ்வரூபம் எடுக்குது. கூட்டணி இருக்குமா உடையுமாங்கிற கேள்விகளும் வருது. நீதிமன்றத்துல தன்னுடைய மகன் உயிரிழந்து தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாட்டுல ஆணவ கொலை ரொம்ப அதிகமாயிருச்சு சொன்னது யாரு? நீதிமன்றம். இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. ஒருத்தர் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதற்கேற்ற மாதிரி பேசியிருக்கிறார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். பலரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். என்ன விஷயங்கள் உள்ள பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். பொதுவா எல்லா திட்டமுமே நல்ல நேரம் பார்த்து அந்த சுப முகூர்த்தத்துல ராகு காலத்துல, ஆமா, அந்த ஓரைன்னு சொல்லுவாங்கல்ல, சுப ஓரையில அப்படிதான் பார்த்து ஐயர் வேத மந்திரங்கள் முழங்கதான் ஆரம்பிப்பாங்க. திமுக ராகுல் காலத்துல போய் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் எப்பங்க அப்படின்ற நிகழ்ச்சி எல்லாம் ஆரம்பிக்கும் போது நல்ல நேரம் தாங்க. ராகு காலம் எல்லாம் கிடையாது. அதாவது எப்படின்னா ரெஜிஸ்டர் எப்பயோ பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் சும்மா கையெழுத்து போடுற மாதிரி ஏதோ ஒரு நாடகம் தான். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் உங்களுடன் ஸ்டாலின். எந்த நேரத்துல ஆரம்பிச்சாங்களோ ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுடன் ஸ்டாலின் இல்லை அப்படின்னு கட் அவுட் வைக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. எல்லாத்தையும் சரியா செய்யக்கூடிய திமுக இதுல எப்படி கோட்டை விட்டுச்சு? அவருக்கு யானைக்கே அடிச்சு இருக்குமா? அது யானைனா கூட பரவாயில்ல, மேமூத் ஆச்சே, 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மேமூத்துக்கே அடி செருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். ஏன்னா அந்த உங்களுடன் ஸ்டாலின்ல மக்கள் பணத்தை எடுத்து நீங்க எப்படி உங்க பேர்ல திட்டத்தை ஆரம்பிக்கலாம், சட்டத்திலே இடம் இருக்கு, இது விதி மீறல் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய எம்பி சி வி சண்முகம் கோர்ட்டுக்கு போறார். ஆமா, இது என்ன உங்க பேர் எடுத்து நீங்க பண்ண அவ்வளவு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிடறாங்க. சட்டத்துறை அமைச்சர் இல்லையா, சட்டபூர்வம் போயிட்டாப்ல. போனா இது என்னது அப்படின்னு சொல்லி நான் எதனால பெரிய நாட்டமையிட்ட கேட்டுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போறாங்க. அப்புறம் அங்க போய் ஒரு கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தடன்ற மாதிரி தீர்ப்பு ப்ரமோட் பண்றதுக்குலாம் அது கிடையாதுங்க. உங்க திட்டத்தை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும் தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது. இதுல என்னன்னா அந்த தீர்ப்பு கொடுக்கும் போதே ஒரு 2 நாள் நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க விழாவை லைட்டா சிறப்பிச்சிருவோம் சார். உங்கள் விழாவை நீங்கள் சிறப்பிக்கிறீர்களா? நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் முடியாது. நான் சொன்ன வேணா நீங்க சுப்ரீம் கோர்ட்டு போய்க்குன்னு சொல்லி அவங்க சொன்னா சுப்ரீம் கோர்ட்டும் போயிருக்காங்க, அங்கேயும் வேலைக்கு ஆகல. சோ இது நடந்தது 31ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2ஆம் தேதி ஒரு அரசு விழா நடந்திருக்குது. அந்த அரசு விழாவை ஏற்பாடு செய்த 2 IAS ஆபீசர்ஸ் மேல கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல முதல்வர் ஸ்டாலினுடைய பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகும் அதே பேர்ல அரசு அலுவலராக நீங்கள் எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம்? அதே சி வி சண்முகம் ஐயா போட்டிருக்காங்க. அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிய பொதுத்துறை செயலர் ரீட்டா ஹரிஷ் தக்கர் IAS அவங்க பேர்லயும் செந்தில்குமார் IAS ஆகிய 2 பேருக்கு மேலையும் வழக்கு பிராது கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது ஏற்கனவே தலைமைச் செயலாளர்கள் 2 பேர் போய் சிவதாஸ் மீனா முன்னாள் தலைமைச் செயலாளர், அப்புறம் இன்னாள் தலைமைச் செயலர் முருகானந்தம் IAS 2 பேரும் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க கோர்ட்ல. எல்லாருக்கும் தெரியும். அநேகமா இவங்களும் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. சீமான் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 2.5 கோடி பேர் அப்படின்ற இலக்கை நோக்கி இவங்க உறுப்பினர் சேர்க்கை OTP அப்படின்றதுல போயிட்டு இருக்காங்க. OTP பஞ்சாயத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அங்க போய் நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் தான் சொல்லுது இல்ல, அதுக்குள்ள நீங்க ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய அளவுக்கு நீங்க எப்படிங்க மிஸ்டர் வில்சன் நீங்க எப்படி நீங்க வாதாடலாம் சொல்லி அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அதிமுகவினுடைய இன்பதுரை வழக்கறிஞர் அவரு சொல்லிருக்காரு, கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ OTP பிரச்சனை அப்படிங்கிறது மறுபடியும் பூமராங் மாதிரி மதுரை ஹைகோர்ட் கிளைக்கே வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி ஒன் டைம் தாங்க இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லுவோம். சொல்லிட்டா முடிஞ்சா என்னன்னா 2.5 கோடி பேர் நீங்க பிக்ஸ் பண்றீங்களா? ஒருவேளை நீங்க 2.5 கோடி பேர் நீங்க உறுப்பினரா சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க திமுக எந்த பிரச்சாரத்துக்கும் போகாது, கூட்டணி கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கும் போகாது, பணம் கொடுக்காது. ஏன்னா 2.5 கோடி பேர் உறுப்பினர் இல்ல, அவங்க ஓட்டு போட்டாலே போதும். அண்ணன் போஸ்டா சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப், புதின் எல்லாருமே உறுப்பினர்களா இருக்காங்க, எல்லாருமே ஜெயிக்கலாமே. ஸோ இந்த மாதிரியான கற்பனைகள்ல தான் அந்த திட்டம் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றத்துக்கு போவாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.
உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு இன்னொரு திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக ஐயா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அண்மையில் மக்களவை உறுப்பினராக ஆனவர் அவர் வந்து அங்கே போயிருக்கிறாரு. அதாவது தேனி மாவட்டத்துடைய ஆண்டிப்பட்டியில் அவருடைய ஏரியா தானே, அவருடைய ஏரியாவுக்கு போயிருக்காரு. போய் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து பார்த்துருக்காரு. பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நான் வந்தேன், அந்த பேனரில் என் ஃபோட்டோவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்டலாம் கேட்டிருக்கு. அதுக்கு ஏங்க ஒரு புரோட்டோகால் படி ஒரு அரசு விழான்னா அதில் எம்பியோடைய படம் இருக்கணும், ஏன் இல்லை அப்படின்னு அவங்ககிட்டலாம் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியும். இந்த புரோட்டோகால் எதுக்கு தெரியுமா? பிரதமர் வந்தாரு அப்படின்னா அதுல போய் விசிகாவோ இல்ல திமுகவோ கலந்துக்குச்சு அப்படின்னா அப்பதான் இந்த புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாதிரியான சில்லற விஷயங்களுக்கெல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஆமா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியினுடைய எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள், இவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏப்பா இந்த ரோடு இப்போ நம்ம போட்டிருக்கோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறி போறீங்க வாரீங்க, இதுக்கப்புறம் நாங்க அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லி சர்ச்சையாச்சுல ஓசி பஸ்ன்னு சொன்னார்ல, அந்த ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தான் அந்த மகாராஜன். அந்த அந்த பேப்பர் அந்த சர்டிபிகேட் கொடுக்கும்போது புடிச்சு இழுத்தாரு பாருங்க, வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் ஆறு பத்து முட்டாள் அப்படின்ற நிவாரணத்தோட கொடுக்குற நீங்க வந்தீங்க, நீ நலத்திட்டம் கொடுக்குறதான வந்தீங்க, நீ எதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர தொடங்கிருச்சு. நலத்திட்டம் 500 வருஷமா திமுக நாங்க இருக்கோம், நேத்து அமமுக இருந்து இன்னைக்கு வந்துட்டு நீங்களும் எம்பி ஆயிட்டு பேசலாமா, 5 வருஷத்தை தாண்டி மாதிரி அவர் நினைப்புல இருக்காரா அப்படின்றது தெரியல. அவர் அமமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகள் இருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவுடைய எம்எல்ஏ எம்பியை அவமதித்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப வந்திருக்குது. தேனி மக்கள் என்ன பண்ண போறாங்க, அடுத்து இந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவாங்களா, எம்எல்ஏக்கு வாக்கு கேட்கறதுக்காக ஒரு பிரச்சாரத்துக்கு வருவாங்க. திமுக தலைமை அவருக்கே முன்னாடி சீட்டு கொடுக்குமா, எம்எல்ஏ அவர்களுக்கா எம்பிக்கா? ஐயோ, 2 பேர் இருக்கா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. சோ இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு வரும்? போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டுறாங்க. போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்காங்க, அதான் பெரிய பிரச்சனையா மாதிரி இருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் எங்களுடைய எம்பியை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏவை கண்டிச்சு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. சோ இதுல யாருங்க இந்த போஸ்டர் அடிச்சான்னு சொல்லிட்டு அச்சகத்துக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டு காட்டுவோம், எம்எல்ஏவா எம்பியா பாத்துக்கலாம்ல. விஷமிகள் இப்படி வந்து போஸ்டர் அடிச்சிட்டாங்க, எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இல்லை, சுமூகமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கலாக்கண்மணியில். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியினுடைய பேர்கள்லாம் வந்திருக்குது. அது ஒரு கிறிஸ்டியானிட்டி பள்ளி போல இருக்குது. அங்கேயே தங்கி படித்து கொண்டிருந்தக்கூடிய ஒரு மாணவன், முகிலன்னு சொல்லக்கூடிய மாணவன், அந்த மாணவன் அங்கே பள்ளியில் காணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க சிசிடிவி காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கல, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. போலீஸ் முன்னிலையில் பார்க்குறாங்க, மாணவன் கேட்டை விட்டு வெளியில் போகலை, ஸோ கேம்பஸ்குள்ளே தான் இருக்கான்ன்றது ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. அப்புறமா சுற்றி பார்க்குறாங்க, கிணறு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிணறுலாம் மூடி இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போய் கிணறு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, கிணற்றில் மாணவனுடைய சடலம் மிதக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே மாணவனுடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய முடி அப்படின்றது ஒரு பஞ்சா பிச்சிருக்காங்க. நரபலி கொடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நரபலி அப்படின்னா கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்துருக்கு. ரெண்டாவது தாக்கப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறதும் உடம்புல இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லப்படுது. நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழக தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நியாயமான நேர்மையான விசாரணை நடக்குமா அப்படின்றது. ஏன்னா அந்த பள்ளிங்கிறது தனியார் பள்ளிங்கிறத தாண்டி அது கிறிஸ்டியன் பள்ளியாக பார்க்கப்படுது. எந்த தகவலுமே வெளிப்படையாக இல்லை. சமீப காலமா மாணவர்கள் மரணம் அப்படிங்கிறது உலுக்கிக்கிட்டு இருக்கு. பொதுவா 3 நிலவரங்கள் சொல்லப்படுது. ஒன்னு போக்சோ வழக்கு, இன்னொன்னு கொலை நிலவரம், இன்னொன்னு லஞ்சத்துல பதிவான ஆபீசர்ஸ், லஞ்சம் வாங்கி ஆபீசர்ஸ் பதிவான வழக்கு. இந்த 3 இருக்கு. இதுல மாணவர் மரணத்தையும் சேர்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரியான அதிகப்படியான மாணவர் மரணங்கள் நடக்குது. இதுக்கு அரசு என்ன கவனத்தில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்குதுன்ற கேள்வி. பள்ளி கல்வி விஷயங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள், ஒரு பக்கம் மாணவர்கள் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் பிரச்சனை, 2 பேரும் சேர்றதுல பிரச்சனை, 2 பேரும் பிரியறதுலையும் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி பள்ளி கல்வித்துறை கையாளுது அப்படிங்கிறது தெரியல. உண்மையாகவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து சிலரை வந்து எதிர்த்து டயலாக் பேசுறது மட்டும்தான் தன்னுடைய வேலையை பார்க்குறாரு. இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க சார், இதெல்லாம் சரி பண்ணுங்க சார். இந்த மாணவனுடைய சடலத்தை பார்த்த உடனே அவங்க அப்பா உடனே அவரும் தன்னையும் மாய்த்துக்கிறதுக்காக கிணத்துல குதிச்சிடறாரு. இந்த சம்பவம் எல்லாம் அங்கே நடந்திருக்குது. அதுக்கப்புறமா மாணவனை மீட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பள்ளி நிர்வாகம் எந்த வகையிலுமே ஒரு பொறுப்பான பதிலை சொல்லலை. காயம் இருக்கு, முடி பிச்சு இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டா இல்ல காதல் விவகாரம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொருளையை கிளப்பி விடுற வேலையை தான் பார்க்கதே ஒழிய உண்மையான விசாரணைக்கான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பள்ளி நிர்வாகம் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் வரைக்கும் சென்று இருக்கிறது. ஆனா அரசுக்கு இதெல்லாம் என்மாத்திரம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா எவ்வளவோ டீல் பண்ணிட்டோம், இதெல்லாம் என்னப்பா. இதுக்கு முன்னாடி கோவையில் வந்து ஒரு கல்லூரியில் இதே மாதிரி ஒரு மாணவி மரணம், அப்பவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு மெத்தனமான போக்கு தான் இருந்துச்சு. இப்படியான மெத்தனமான போக்குகள் மாணவர்களுடைய மரணத்தை அதிகரிக்குமா? கல்வி நிலைய மரணங்களை ஒரு பக்கம் ஸ்கூல் பேக்ல புக்ல அருவாலை கொண்டு வரானுங்க. கஞ்சா போதைப் பொருட்களுடைய பழக்கம் மாணவர்கள்ட்ட பெருகிட்டு இருக்குது. மாணவர்கள் மரணம் அப்படிங்கிறது இருக்கு. ஆசிரியர்கள் மாணவர்கள் அபியூஸ் பண்றது இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளை ஆசிரியர்களே வந்து தவறாக, ஆண் பசங்களையே வந்துட்டு ஆசிரியர்கள், இவ்வளவு சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழகம் அமைதி பூங்காவும் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்ற சர்டிபிகேட்டை திமுக அரசு கொடுக்குது. மீண்டும் எங்களுக்கே வாக்களிங்கன்னு சொல்லி
உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதனால இந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், போடலாமா வேண்டாமா. திமுக ஒரு கோட்டையாக வலிமையாக இருக்கக்கூடிய பகுதி தென்னகத்தில் எந்த இடம்னா மதுரை தான். அந்த மதுரையில் திமுக காரங்களுக்கு சீட்டு கொடுத்து அங்கே எம்பி அப்போ ஒத்துக்கிறீங்களா மற்ற இடங்கள்லாம் திமுக கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு? இல்லை அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கே எம்பியா யார் இருக்கா? திமுக காரங்க இருக்காங்க. ஆனால் இங்கே எம்பியா திமுக காரங்க இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து சிவவெங்கடேசன் இருந்தார், மறுபடியும் சிவவெங்கடேசன் தான் வந்திருக்காரு. அது காரணம் என்ன? லீலாவதி. அதான் லீலாவதி கொலையை மறந்துட்டு அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டு கொலையாளிகளுடைய தொடர்புடையவர்கள்ட்டே போய் ஐயா வாங்க வாக்கு கேட்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால தான் இப்போ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா மதுரை மாநகராட்சி தூய்மையான மாநகராட்சியோட பட்டியலில் கடைசி இடத்துல இருக்குது. என்னது உனக்காக நான் ஓட்டு கேட்டிருக்கிறேன், என்ன பார்த்துட்டு இந்த பேச்சு பேசலாமாடி? யார் பேசுறதுன்னு சொல்லவே இல்லையே. அதாவது மதுரை வந்து தூய்மையான நிர்வகிப்பது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் தான். தூய்மையா நிர்வகிக்கிறதுக்கு ரெண்டு தான் வேணும். ஒன்று நேர்மையான நோக்கம், இன்னொன்று நிர்வாகத்திறன். இந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. மதுரை மாநகர சர்ச்சை கலைச்சா கூட சர்ச்சை ஓய மாட்டேங்குது. ஆமாம், 150 கோடி ரூபாய் முறைகேடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை நாங்கள் தான் வந்து முதல்ல வெளிப்படுத்தணும். அதன் அடிப்படையில் தான் திமுக வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்லாம் வந்து இப்போ சு.வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. சு.வெங்கடேசன் கூட்டணி கட்சிகளான அந்த திமுகவுக்கு, அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க கூட்டணி கட்சி, தர்மசங்கடை ஏற்படுத்துற மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு மேயர் இந்திராணி உட்பட பலரும் வந்து விரும்பி இருக்காங்க. அந்த மனம் இந்த சொன்ன பதிலுக்கு கம்யூனிஸ்ட் பதில் சொல்லியிருக்காங்க. என்னது? நீங்க எங்களுக்கு கொடுத்தது எத்தனை சீட்டு, அது நாங்க ஜெயிச்சது எத்தனை சீட்டு? அதுக்கு திமுக காரங்க சொன்னது என்னமா சொல்றோம்? நாங்க 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி 40 தொகுதியிலும் திமுக வெற்றிக்காக நாங்க பாடுகிட்டு இருப்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்றாங்கன்னா, ஏயா நாங்க எல்லாமே நீங்க ஜெயிச்சிருவீங்களா, திமுக காரன் தெரு தெருவா போய் ஓட்டு வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கான், நீங்க இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்காக திமுக காரங்களை பார்த்து மார்க்சிஸ்ட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க நாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம், அதெல்லாம் வேலையா தெரியலையா, அதெல்லாம் ஓட்டா தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே தேனியில நம்ம ஆண்டிப்பட்டியில் நடந்ததை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா மதுரையில இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்பிக்கும் உள்ளாட்சி நிர்வாகிகளுக்கும் உள்ளாட்சி உறுப்பினர்களுக்கும் பிரச்சனை. ஏற்கனவே திமுக மதுரையில் வந்து வலு குறைஞ்சிரும், செல்லூர் ராஜு போன்ற வலிமையான அதிமுகவுடைய தலைவர்களுடைய அந்த வியூகத்துக்கு நடுவில் அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க, ஆர்வி உதயகுமாருடைய வியூகத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஸோ மீண்டும் பிரச்சனை வந்திருக்குது. இவங்களுடைய கூட்டணி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி போய் சொல்றீங்க. பாருங்க, ஓபிஎஸ் ஐயா வரப்போறாரு, அடுத்து பாருங்க தேமுதிக வரப்போறாரு. போக மாட்டேன்னு ஏற்கனவே என் கூட்டணி பயங்கர எஃகு கோட்டையா இருக்குது. அதுல மறுபடியும் கொண்டு ஒரு 2 டன் தங்கத்தை கொட்டி அது இன்னும் வேறும் வலிமை பெற்ற உலோகமாக மாற்றுகிறார்கள். எங்க கூட்டணியை பார்த்து எவ்வளவு பேர் உள்ள வர்றாங்க. இப்படி சொல்ற பொய்யெல்லாம் உண்மையா நடக்குமா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்க. நீதிமன்றம் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. தமிழகத்தினுடைய ஆணவ கொலைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கினுடைய விசாரணையில குறிப்பிட்ட காட்டியிருக்காங்க. இதற்கு தமிழக அரசு என்ன சொல்ல போகுதுன்றது தெரியல. ஏற்கனவே அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் இந்த 4 ஆண்டுகள் நடைபெற்ற ஆணவ கொலைகளினுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் சொல்லி வர்றாங்க. இந்த ஆணவ கொலைகள் நடந்தாலும் ஆணவ கொலைகள் என்று பட்டியலிடப்பட்டதை தவிர்த்து மேலும் அதிகமான கொலைகள் நடைபெற்றிருக்கு. கொலைகள் மட்டும் இல்ல, ஆணவ குற்றங்கள்னு சொல்லக்கூடிய வன்கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 5 ஆண்டுகள்ல 400 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. இங்க அதுதான் பாயிண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா அதெல்லாமே வந்து பூசி மொழிகி வேற ஏதோ காரணங்கள் சொல்லி வேற மாதிரியான கொலைகள்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு மூடிடுறாங்க. ஆனா அதனுடைய உண்மையான நோக்கம் ஆணவ கொலைகளா தான் இருக்கு. விசாரணை வழக்கு பதிவு அப்படிங்கிறது சரியா நடக்கலன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. பல விஷயங்கள்ல நீதிமன்றம் குட்டுகளை வைக்குது தமிழக அரசுகிட்ட. ஆனா எந்த விதத்திலையும் கண்டுக்காம தங்களுடைய படாடோபத்தையும் விளம்பரத்தையும் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அது கவின் இறந்து போய் ஒரு 8 நாள் ஆயிடுச்சா? ஐயா ஸ்டாலின் ஏதாவது பேசினாரா? இன்னைக்கு போய் போன்ல பேசிருக்காருங்க. என்ன பேசினாரு? சாரி கேட்டாரா? சாரி கேட்கலன்னு நினைக்கிறேன். சாரி கேட்கல. ஏன்னா சாரி கேட்டா ஏற்கனவே ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. மறுபடி 2வது முறையாக சாரி கேட்ட முதல்வர்னு சொல்லி போட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அடுத்து 3வது முறையா எப்ப கேட்பாரு என்ன பிரச்சனை வரும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியா நம்ம தான் இருப்போன்ற மாதிரி சொன்னா அவர் சாரி கேட்கல, ஆறுதல் மட்டும் சொல்லிருக்காரு. ஆக ஆணவ கொலையை பற்றி வாய் திறக்காத ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழியாக வாய் திறந்து விட்டார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான். அவர் எப்போது இட்டாலிக்கு போயிட்டு வருவாப்புல. ஆனால் இப்போ பிரச்சனை என்னவா வந்திருக்குன்னா, அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் அது முக்கியம் இல்லை. அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது 2019 வாக்கில் வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்போது அன்றைக்கு இருந்த சட்டத்துறை அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் என்ன மிரட்டினாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டாரு. இப்போ அருண்ஜேட்லி அவருடைய மகன் ரோஹன் ஜேட்லி இருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. என்ன சார் உங்கள் அப்பா அவரை மிரட்டினதா சொல்கிறாங்களே அப்படின்னு. எங்கள் அப்பா இறந்தது 2019 ஆகஸ்ட்டில், வேளாண் சட்டம் கொண்டு வந்தது 2020 செப்டம்பரில். அதாவது செத்துப்போன அப்பா 1.5 வருஷம் கழிச்சு வந்து 1 மாதம் கழிச்சு வந்து ஆவியா வந்து அவரை மிரட்டினாருன்னா உங்களுக்கு கெட்ட கனவு வந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி
மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி தான் Yes, இருக்கு. இது ஜஸ்ட் ஃபேக்ட் செக் பண்றதா. ரோஹன் ஜெட்லி நிறைய சொன்னாரு, நான் அவ்வளவுதான் சொல்லல. உடனே குறுக்கால இடியா போகோ அப்படின்னு ஓட வேண்டியதான். என்ன இப்படி காமெடியா போயிட்டு இருக்கு. அதாவது அருண் ஜெட்லி லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டரா இருந்தாருங்கிறது உண்மைதான். ஆனா அது 2019ல அவருடைய காலகட்டங்கள்ல அந்த வேளாண் சட்டம் கொண்டு வரப்படல. திமுக கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும். எஸ், இதுல விஷயம் என்னன்னா, கிரண் ரிஜிஜு தான் அப்ப சட்டத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் இதெல்லாம் சொல்றாரு. ஒருத்தர் போய் பேசலாங்க, ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கடைசியில அது திமுகவும் காங்கிரஸும் எந்த அளவுக்கு பிணைப்பா இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படின்றத தாண்டி பாஜகவும் அதிமுகவும் எந்த அளவுக்கு பிணைப்பா இருக்கு அப்படிங்கறத நேற்று நடந்த சம்பவத்தின் மூலமாக ஊர்ஜிதமாகி 108 ஐட்டம்ல சூப்பு மட்டும் 4. என்னது இது? திருநெல்வேலி அல்வாவே 3-4 வெரைட்டியா போட்டிருக்காங்க. ஒரு அல்வா தானங்க திருநெல்வேலியில. அதுல திருநெல்வேலி அல்வாலே 3 வெரைட்டி அல்வா, சாந்தி பேக்கரி அல்வா, இது அந்த மாதிரி போட்டு அசத்தி இருக்காங்க. சரி, 108 ஐட்டம் அப்படியே அரை மணி நேரம் தனிமையில பேசியிருக்காங்க. வேற லெவல் அரசியல் எல்லாம் பேசியிருக்காங்க. பாஜகவினுடைய தமிழக தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரும் இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு புனைப்பா இருக்காங்க. என்னப்பா அதிமுகவும் பாஜகவும் இந்த அளவுக்கு ஈருடல் ஓர் உயிரமா இருக்கு, ஒருவேளை வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருமோ அப்படிலாம் அதை இன்னொரு என்ன அஜீரணம் ஆயிடுச்சுல அப்படின்னு இருக்காங்க. ஐயோ இப்படி எல்லாம் வரும். ஆமா சொல்லிருக்காங்க. அவங்க போட்ட விருந்துல இவங்க சாப்பிட்டல திமுகவுக்கு அஜீரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுகவுக்கு அஜீரணம் கருத்துக்கள் சொல்லப்படுது. சோ 2 பேருமே ஏன்னா முன்னால் இருந்த தலைமையோடு அதிமுகவுல ஏகப்பட்ட பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து, நான் பாஜக வளர்க்க டெல்லிக்கு போறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பஞ்சாயத்தா இருக்கிற நிலையில என்னம்மா பாரியா தளபதி படத்துல ரஜினியும் மம்முட்டியுமா என்னமா இருக்காங்க, இது என் தளபதி மியாவ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா போகுது. வேற லெவல்ல போயிருக்கு. 108 ஐட்டம்ங்கிறத நமக்கு நம்மள கூப்பிடலையான்ற மாதிரி இருக்கட்டும். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது தினமலரின் சைட்லைட்ஸ் இணைந்து வழங்குவோர் சித்ரா காஃபி. நன்றி.